ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நீபாஸ் கிச்சனில் இஞ்சி குழம்பு பார்க்க போகிறோம். ரைஸ்க்கும் இட்லி தோசைக்கும் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கோல்டு இருக்கும்போது கூட இது சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் வந்துடும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 3 பூண்டு போல் உரித்து வச்சுருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன், இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டோட இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 1. புளி லெமன் சைஸில் ஊற வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள், தாளிப்புக்கு கடுகு அண்ட் வெந்தயம், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். மிளகு நல்லா வறுந்து வந்துச்சு. இப்போது இஞ்சி பூண்டு 2த்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு மிளகு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இஞ்சோட நிறம் நல்லா மாறணும். பூண்டு மேலே பபிள்ஸ் மாதிரி வரும். அது வரைக்கும் இது வதங்கணும். இப்போ பாருங்கள், இஞ்சோட நிறம் மாறி இருக்கு. பூண்டு மேலேயும் லைட்டாக சின்ன சின்னதாக பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கு. இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா பிங்காக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மேலே உள்ள தோல் நல்லா உறிஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததும் ஆற வச்சுருங்க. எடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் காய வச்சுருக்கேன். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா ப்ரௌனாக மாறணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கி வரணும். இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போல் போடுறேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதித்து வந்ததும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க தனியாத்தூள் அண்ட் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கப் போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். முன்னாடியோட இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட இஞ்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரைஸ்
அண்ட் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக ஒரு வாட்டி கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.